அவர்களே, எம் சின்னத்துரை எம்எல்ஏ அவர்களே, இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற சின்னை பாண்டியன் அவர்களே, தோழர்களே, டிவியில் ஒரு 4 பேர் 6 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, அப்போ கனகராஜ் அவருடைய முகத்தை பார்க்குறப்ப நான் சப்போஸ் டாய்லெட் போகணும்னா போக மாட்டேன், அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. அந்த அளவிற்கு தெளிந்த கருத்துக்களை மக்கள் அனைவருடைய மனச்சான்றின் குரலாக புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய ஆற்றல், லாஜிக் தர்க்க ரீதியான முறையிலே புகழ் பெற்றவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள், நாடு அறியும். அவருடைய முன்னிலையில் எனக்கு பூசை வைப்பதே தொழில், பாரதியார் சொல்கிற மாதிரி கவிதை எழுதுவதே தொழில்ங்கிற மாதிரி எனக்கு பூசை வைப்பதே என்னை தெருமுனை பிரச்சாரத்தில் நின்று பேசுவதற்கு இப்படி ஒரு வாய்ப்பை நான் எதிர்பார்க்கவும் இல்லை, அதற்கு நான் பழக்கப்பட்டவனும் இல்லை. இதை எண்ணுகிற போது எனக்கு சீர்காழி கோவிந்தராஜன், நான் மாணவ பருவத்திலே திருச்சியிலே படித்து கொண்டிருந்த போது இயேசு காவியத்தை கண்ணதாசன் எழுதி அதற்கு இசை பாடியிருந்தார். அவருக்கு நன்றி பாராட்டு விழா செய்ய வேண்டும் என்று எங்களுடைய ஆயர்கள், குருக்கள், மாணவர்கள் எல்லாம் ஒரு பெரிய அரங்கத்திலே அமர்ந்து அவரை இப்பொழுது திரு சீர்காழி கோவிந்தராஜன் பேசுவார் என்று சொன்னார்கள். அந்த மேடையிலே சொன்னார்கள் வழக்கத்தை போல. அதுக்கு சீர்காழி கோவிந்தராஜன் என்ன சொன்னார் தெரியுமா? அது என்னால் மறக்க முடியவில்லை. ஃபாதர், நான் என்ன பேச வேண்டும் என்று எழுதி கொடுத்தால் அதை அப்படியே பாடிவிடுகிறேனே அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நான் என்ன இங்கே பேச வேண்டும் என்று யாராவது எழுதி கொடுத்தால் அதற்கு பூசை ஒப்பு கொடுத்து விடலாமா என்று கூட எனக்கு என்ன தோன்றுகிறது. எனினும் நடந்ததை நாம் புறம் தள்ளிவிட முடியாது. கேப்பையில் நெய் வடிதினா கேட்கிறவனுக்கு எங்கே போகுது என்று கேட்பார்களே தமிழிலே பெரியவர்கள். அப்படி அண்ணாமலையினுடைய இயக்கம் சார்ந்த ஒரு பெரிய அமைப்பு எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்க முடியாது என்பதற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு சிறு விளக்கம்தான், எடுத்துக்காட்டு தான். இதுபோன்று சத்தம் இல்லாமல், மேடை இல்லாமல், ஒளிபெருக்கி இல்லாமல் எத்தனையோ மனச்சான்றுகள் ஆங்காங்கே இதை சொல்லி கொண்டுதான் இருக்கின்றன. அது ஒரு தனி நபருடைய சித்தாந்தம் அல்ல. இங்கே திரு கனகராஜ் இருக்கிறார். அவர் ஆணையர், சித்தாந்தத்தின் ஆணையர், அத்தாரிட்டி இன் ஐடியாலஜி, சித்தாந்தத்தின் ஆணையர். ஒரு எப்படி இந்த நாடு போய்கொண்டு இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தவாதி, தெளிவு மிக்கவர். சில சமயங்களிலே கோர்ட்டில் இருக்கிற நீதி அரசர்களுக்கு முன்னால் யுவர் ஆனர், மிலார்டு, மைலார்டைத்தான் மிலார்டு என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு ஆயர்களாக இருப்பவர்களுக்கு ஹிஸ் எக்ஸலன்சி, ஹிஸ் கிரேஸ் என்றெல்லாம் அந்த வரிசை பிரகாரம் சொல்லுவார்கள். எதனால் அப்படி சொல்லுகிறார்கள்? அதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக யுவர் ஆனர் என்று அவர்களை சொல்கிறோம். அந்த கோர்ட்டில் நான் நீதிமன்றம் கொடுத்த, அறமன்றம் கொடுத்த அந்த இவைகளெல்லாம் நேரடியாக தெருவில் விமர்சிக்க விரும்பவில்லை. இருந்தாலும் மனச்சான்றில் படுவதை எடுத்து சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது அல்லவா? அதனால் சொல்லுகிறேன். அவருக்கே விநாயகர் சிலை வாங்கி கொடுத்தவர் தான் ஃபாதர் சேவியர் அருள்ராஜ் என்ற தந்தை. அவர் தான் அங்கே மைக்கேல்பட்டி கேஸுக்கு ஆர்கியூ பண்ணுறாரு. அவர் அதையெல்லாம் அந்த ஜட்ஜி எல்லாம் சொல்லிவிட்டு, ஃபாதர் ரொம்ப நல்லவர், எனக்கே விநாயகர் சிலை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு காதில் பூ வச்சு விட்டார். திடீர்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு பல்ட்டி அடித்து விட்டுட்டார், யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக. இது நாடு அறிந்தது தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1969 பேரறிஞர் அண்ணா தமிழகத்தினுடைய குறிக்கோளாக வாய்மையே வெல்லும் என்று சொன்னார். வாய்மையே வெல்லும். அது எதனுடைய நேரடி தாக்கம் என்றால், முண்டேக உபனிஷத் என்று சொல்லக்கூடிய இந்த சங் பரிவாரர்கள் அவர் நன்றாக அறிவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் எழுதப்பட்ட நூல் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 1 நூற்றாண்டுக்கு முன் என்று ஒரு சிலரும், 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இது என்று ஒரு சிலரும் கருதுகிறார்கள். ஆகவே கிறிஸ்துவுக்கும் அந்த உபநிடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
அந்த உபநிடத்தில் என்ன இருக்கிறது? சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் என்று இருக்கிறது. நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. உபநிடத்தில் இருப்பதையாவது நீங்கள் கேட்டு இன்றைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஜஸ்டிஸ் டிலேய்டு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு என்று சொல்லுவார்கள். நீதி தாமதிக்கப்பட்ட நீதி. தாமஸ் அக்வைனாஸ் என்ற ஒரு இறையியல் அறிஞர் அவ்வாறு சொல்கிறார். ஜஸ்டிஸ் டிலேய்டு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. தாமதிக்கப்பட்ட அநீதி மறுக்கப்பட்ட அநீதிக்கு சமம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இது சற்று தாமதமாக வந்தாலும் நீதி வென்று இருக்கிறது. நாம் நினைத்தது போல் அது உச்சி குடுமி மன்றமாக இருந்தாலும் அதிலும் ஒரு நீதி இருக்கிறது என்று நாம் அதை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். எனவே பெரும் மதிப்பிற்குரிய நண்பர்களே, இவ்வாறு வெட்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அவர் நாண நாம் நன்னயம் செய்துவிடல் என்பதுதான் ஐயன் வள்ளுவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அவர்கள் வெட்கப்படும்படி நாமே அவர்களுடைய பாதங்களை கழுவுவோம். நாமே மேலும் மேலும் இந்த சமுதாயம் மேலோங்க வேண்டும் என்று நம்மை மறு அர்ப்பணிப்பு செய்து கொள்வோம். நான் 2 நாட்களாக 3 நாட்களாக மெடிக்கல் காலேஜில் ஒரு குழந்தை தன்னுடைய சதையை அறுத்து கொண்டது. அதற்கு நான் மெடிக்கல் காலேஜை பாராட்டணும். தஞ்சாவூரில் காமராஜ் கொண்டு வந்தார். நம்ம பரிசுத்த நாடாக இருந்த காலத்தில் இந்த இடத்துல வச்சு கிராஃப்டிங் போட்டிருக்காங்க. அவ்வளவு சயின்ஸ் விஞ்ஞான பூர்வமாக இந்த சதையை, இந்த இடுப்பிலிருந்து சதை அதில் சென்று சேரும்படியாக செய்திருக்கிறார்கள். நான் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு மத பெறுமாறு யாரோ சொன்னார்கள், நான் பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அல்வா, கவுனி அரிசி அல்வா வாங்கிட்டு போகிறேன், இளநி அல்வா வாங்கிட்டு போகிறேன். நான் அப்படி போகும்போது நினைத்து கொள்வேன், நான் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? அந்த குழந்தை என்னுடைய மதமும் அல்ல, என்னுடைய இனமும் அல்ல, ஏன் மனிதாபிமானம் என்பதற்காக. இன்றைக்கு கூட நான் இன்னும் வரவில்லை என்று அந்த குழந்தை பார்த்து கொண்டிருக்கும். 9வது படிக்கின்ற சிறுமி. 4வது வார்டு மெடிக்கல் காலேஜில் மோடி பில்டிங்னு வேறு பேர் வச்சுருக்காங்க. அந்த பில்டிங் எதுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அது எதுக்கு மோடி அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஆளுங்க தான் தெரியுமே. பெரியார் சொன்ன மாதிரி எங்கேயாவது மயில் கல் போட்டிருந்தா உடனே எடுத்துக்கொண்டு அங்கே போட்டிருக்கா, இல்லைனா எங்கள் ஆளுங்க மயில் சாமி ஏதாவது சாமியை வச்சுன்னு சுண்டை வச்சு கும்பிட்டுருவாங்க அப்படின்ட்டு. இங்கே எங்கே நம்ம முருகன் இருந்தார், எங்கே முருகன் இருக்காரா? அவருக்கு பேர் முருகன். அது அண்ணாமலைக்கு சொல்லுங்கள், இந்த முருகனே நம்மளுக்கு விசிறி விட்டுட்டு இருக்கிறாருன்னு சொல்லுங்கள். எனவே நான் அதிகமாக உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. திரு மிஸ்டர் கனகராஜ் பேசுவதையும் சின்னத்துரை அவர்கள் பேசுவதையும் மற்றவர்கள் பேசுவதையும் கேட்டு அவர்களை நான் பாராட்டுவதற்காக இங்கு வந்திருக்கிறேன். தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பெயரால் டி சகாயராஜ் ஆண்டகை அவர்கள் பெயராலும் இந்த மறை மாவட்டத்தில் ஏறக்குறைய 3 லட்சம் கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருடைய பெயராலும் உங்களை வாழ்த்தி வணங்கி பேசுவார்கள். நன்றி ஃபாதர் அவர்களே. விசிறி சாமியார் முருகனும் நீங்களும் நம்மளோடு இணைந்து